அம்மா, பஸ்ஸில் போகிறக்கும் ஜாலியாக தான் இருக்கு இல்லையா? ஐ ஜாலி, சூப்பராக இருக்குது. ஆமாம் மோனி, பஸ்ஸில் போனால் நல்லாயிருக்கும். நல்லா சின்ன வயசுலலாம் ஜாஸ்தி பஸ்ஸில் தான் போவேன். இப்போ தான் ஆளுக்கு ஒரு கார் வச்சிட்ருக்காங்களே வீட்டில். பஸ்ஸில் போனால் சூப்பராக இருக்கும். அம்மா, அங்கே பாருமா, அவிச்சக்கல்ல வாங்கிட்டாமா. சரி இரு, போய் வாங்கிட்டு வரேன். இப்படியே தான் கேட்டுட்டு இருப்ப. இந்தா கல்ல, ஆனால் சூடாக இருக்கு, பார்த்து சாப்பிட சரியா? ஹை, சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அவிச்ச கல்லைனா அவிச்ச கல்ல தான், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருமா. நீ கொஞ்சம் சாப்பிட்றியா? எனக்கெல்லாம் வேண்டாம், நீயே சாப்பிடு. அம்மா, அங்கே பாரு கிழங்கு. கிழங்கு வாங்கித்தாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் கிழங்கு வாங்கித்தாமா. அண்ணே, அந்த கிழங்கு 2 தந்துருங்கண்ணே. வாயே இல்லைன்னா மூட மாட்டா. ஹை ஜாலி, சூப்பர், கிழங்கு சூப்பராக இருக்குது. பஸ்ஸில் வந்தால் தான் இப்படியெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். அண்ணே, சமோசாக்காரண்ணே, கொஞ்சம் நில்லுங்க. மோனி, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டியா? அப்புறம் வயிறு வலிக்குது அது இதுன்னு சொல்லுவேன். சரி, என்ன பண்ணுறது? கொடுத்து தொலைங்க. இவ வேற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டோம், அப்புறம் இருக்கு. இந்தாங்கண்ணே சமோசாக்கு பணம். இந்தா தின்னு. எங்கேயாச்சும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஒழுங்காக சாப்பிட்டுட்டு கை கழுவு, காரம் எல்லாம் இருக்க போகுது. சரிம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, சோளம் மட்டும் வாங்கி கொடுங்கம்மா, வேறு எதுவும் கேட்க மாட்டேன். இப்போ வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? சரி வாங்கி தொலை. வாங்கிட்ட எங்கேயாச்சும் அடுத்த இடத்துல வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. இன்னும் எங்கேயாச்சும் அது வேணும் இது வேணும்னு கேட்டேன்னா பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்ருவோம், பார்த்துக்கோ. ஐயோ, வயிறு வலிக்குதே. வயிறு வலி தாங்க முடியலையே. அம்மா அம்மா அம்மா, என்றீங்கம்மா. என்னால் வயிறு வலி தாங்க முடியலம்மா. ப்ளீஸ்மா, நான் பாத்ரூம் போகணுமா. என்னடி சொல்கிற? இப்போ எங்கடி போவ? பஸ்ஸில் எங்கடி பாத்ரூம் இருக்கு? அம்மா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதும்மா, ரொம்ப வலிக்குதுமா, நான் அவசரமாக போயாகணும். என்னத்த பண்ணுறது? அப்போவே சொன்னேன், கேட்டியா? சரி இரு, போய் கேட்டுட்டு வரேன். என்ன பண்ணுறது? பஸ்ஸை நாரடிச்சிடாத, இரு கேட்டுட்டு வரேன். இந்த பிள்ளைக்கு நான் அப்போவே சொன்னேன். இப்போ வேற கண்டக்டர்கிட்ட போய் சொன்னால் அவன் என்ன பேச்சு பேசுகிறானோ. சரி சொல்லிதான் பார்க்கலாம். அண்ணே, கண்டக்டர் அண்ணே, ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் வண்டி நிப்பாட்ட சொல்லுங்கண்ணே. என் பிள்ளைக்கு கொஞ்சம் பாத்ரூம் போகணுமாண்ணே. ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்கண்ணே, இல்லைன்னா பஸ் எல்லாம் நாரடிச்சிருவாண்ணே. கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுங்கண்ணே. சரிம்மா, சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு வா, இல்லைன்னா பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாம் பேசுவாங்கம்மா. சரிண்ணே சரிண்ணே, ஏதோ நான் இப்போவே போய் கூட்டிகிட்டு போயிட்டு உடனே வந்துடுறேண்ணே. சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. மோனி, எந்திரிச்சு வாடி. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? சீக்கிரம் எந்திரிச்சு வாடி. வந்துட்டம்மா, அதான் வந்துட்டு வாமா போகலாம். சீக்கிரமா, அர்ஜென்ட்டாக வருதுமா. இதை இங்கே தான் போகணும், சீக்கிரமாக போய் உட்காரு போ. இந்த தண்ணிக்கு வேற என்ன பண்ணணுமோ தெரியல. போடி. நின்றுட்டே இருக்கிறா அவ, சொல்லிட்டே இருக்கிறேன். என்ன மோனி, ஆச்சா இல்லையா? சரி இங்கே இரு, நான் போய் தண்ணியாவது கேட்டு வாங்கிட்டு வரேன். விட்டுட்டு போகாதம்மா, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்காமல்ல? பயமா? திங்காதலன்னு சொன்னால் விற்கிறதெல்லாம் வாங்கி தின்னுட்டு இப்போ வயிறு வலிக்குது, இது வேண்டாம் அது வேண்டான்னுட்டு வாய் மூடிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா போகாதம்மா. இந்தாம்ல தண்ணி, சீக்கிரம் கழுவிட்டு எந்திரிச்சு வா. பஸ்ஸில் இருக்கவங்கெல்லாம் பேசுகிறாங்க, பாவம் அந்த கண்டக்டர் அங்கிள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார், அவர் தான் பேச்சு வாங்கிட்டு இருக்கார். சீக்கிரம் எந்திரிச்சு வாழ. அப்பாடி, இப்போதான் வயிறு வலியே சரியாகுது. ஆமா, எங்க இந்த பிள்ளைங்க இன்னும் காணோம்? நான் எவ்வளோ ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் தெரியுமா? இவ்வளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் உங்களை யார் பஸ் நிக்க வச்சு போக சொன்னது? இருங்க சார், வந்துருவாங்க. பாவம் குழந்தை பிள்ளை இல்லைங்களா? இருங்க வந்துருவாங்க, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க, ஒரு 2 நிமிஷம் வந்துருவாங்க. இதோ வந்துட்டாங்க பாருங்க. அண்ணே, கண்டக்டர் அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே ஹெல்ப் பண்ணதுக்கு. தண்ணியும் கொடுத்து உதவினீங்கண்ணே. நீங்கள் கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. மோனி,
சரிக்குண்ணே, தேங்க்ஸ் சொல்லு. அப்பாடி, இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. என்ன மோனி, இப்போ வயிறு வலி சரியாயிடுச்சா? ஆமாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி, அமைதியாக உக்காந்துட்டு வா. எப்படியோ கண்ட்ரக்டருங்கள் நல்லவங்களாக இருந்ததுனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா உங்ககிட்ட நான் இன்னும் என்னென்ன பாடுபட்டிருப்பேனோ. சரி சரி, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வா. அது போகட்டும், விடு. சரிம்மா. ஆமாம், எதுக்குமா இங்கே பஸ்ஸு நிறுத்தியிருக்காங்க? ஏதாச்சும் டிரைவர் கண்டக்டர் காஃபி குடிக்கிற இடமா இருக்கும், அதுக்கு தான் நிப்பாட்டியிருக்காங்க. இப்போல்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க, எடுத்துருவாங்க ஒரு 5 நிமிஷத்தில். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு அந்த பாப்கார்ன் மட்டும் வாங்கி கொடுங்கம்மா. என்ன சொன்ன பாப்கார்னா? எங்கேயாச்சும் தின்னுட்டு மறுபடியும் எனக்கு அது வருது இது வருது பஸ்ஸு நிப்பாட்ட சொன்னாங்கன்னா அவ்வளோதான், நம்மளை இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த அம்மா ரொம்ப மோசம், எதுவுமே வாங்கி தர மாட்டேங்குது. ஏன்னா நான் அப்பா கிட்டேயே சொல்கிறேன் எனக்கு இன்னும் வாங்கி தரலன்னு. சொல்றீ நீ, உங்கள் அப்பா கிட்ட சொல்றீ, உன்னையும் பத்துறேன் உங்கள் அப்பாவையும் பத்துறேன். இப்போ அமைதியாக உட்காந்துற போறியா இல்லையா பாரு. நீ ஒரு வழியாக உன்னை இழுத்துட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். அப்பா, நாங்கள் பஸ்ஸில் போயிருந்தோம்ல, ஒரே காமெடியாக போச்சுப்பா. அப்படி என்ன காமெடி நடந்தது மோனி? அப்பா, அது ஏன் கேட்குறேன், அம்மா பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி பஸ்ஸை நிப்பாட்டி பஸ்ஸில் இருக்கவங்கெல்லாம் அம்மாவை பேசி ஒரே காமெடியாக போச்சுப்பா. இந்த அம்மாவுக்கு அவ்வளோ கூட அறிவில்லையாப்பா? அப்பா, அது ஏன் கேட்குறேன், அம்மா பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி பஸ்ஸை நிப்பாட்டி பஸ்ஸில் இருக்கவங்கெல்லாம் அம்மாவை பேசி ஒரே காமெடியாக போச்சுப்பா. இந்த அம்மாவுக்கு அவ்வளோ கூட அறிவில்லையாப்பா? என்ன சொல்ற மோனி? அம்மா கொசரம் பஸ்ஸை நிப்பாட்டினாங்களா? மோனி, இங்க சாப்பாடு ஆயிடுச்சுங்க, வந்து சாப்பிடலாம் வாங்க. இருங்க, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன சொல்ற மோனி? உண்மையிலே அம்மா கொசரம் பஸ்ஸை நிப்பாட்டி அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்களா? என்னால் நம்பவே முடியல. இவளுக்கு அவ்வளோ கூட அறிவில்லையா? இப்படி போய் பஸ்ஸிலலாம் மானத்தை வாங்கிட்டு வந்திருக்காளே. ஆமாம்ப்பா, அது மட்டும் இல்லை, அந்த கண்டக்டர் அங்கிள் பாவம் பார்த்து தண்ணியெல்லாம் கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. சரி வாங்க, சாப்பாடு ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிட்லாம். இங்கே இன்னைக்கு ட்ரிப்பு சூப்பராக போச்சுங்க. நல்லா ஜாலியாக அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டே கூட வந்தோம் இல்லையா மோனி? ஆமாம்மா. என்ன ரோசி, என்ன ஜாலியாக பஸ்ஸில் நீயும் மோனி போயிட்டு வந்தீங்களாமா? ஆமாங்க்கா, ஆமாம், அதுக்குள்ளே சொல்லிட்டாளா? ஆமாம் ஆமாம், அத்தனையும் சொல்லிவிட்டா. ஆமாம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இருக்கு. என்னங்கக்கா கேள்விப்பட்டீங்க? நீ பஸ்ஸில் பாத்ரூம் வருதுன்னு பஸ்ஸை நிப்பாட்டிட்டு போயிட்டு வந்தியாமா? என்னக்கா சொல்லுதீங்க? அட ஆமாம்ல, என் பொண்ணுக்கிட்ட உன் பொண்ணு சொல்லி இதெல்லாம் சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்களே. நான் அப்புறம் என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சிரிச்சோம்ல. ஏங்கா, இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாருக்கும் வர்றது தானே, வந்தால் போக வேண்டியது தான். பஸ்ஸிலலாம் ஒன்றும் போகலையே, பஸ்ஸை நிப்பாட்டிட்டு தானே போனேன். இதில் என்ன இருக்குது சிரிக்கிறதுக்கு? போங்க வேலையை பார்த்துட்டு. ஆமாம், இவ பெரிய இவோ சிரிக்கக்கூடாதுன்னு என்னத்தெல்லாம் சொல்லி சமாளிக்கிற பாருடி இவோ. ஆனால் நல்லா காமெடியாக இருக்குது. நானே என் புருஷ பிள்ளைங்க எல்லாம் சிரித்தோம். நான் ஃபோன் பண்ணி என் சொந்தக்காரங்கிட்டலாம் சொன்ன தெரியுமா, எல்லாரும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. அப்பா, இன்னொரு டைமு நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு போயிட்டு வரலாமாப்பா? எதுக்கு? உங்க அம்மா கொசரம் மறுபடியும் பஸ் நிப்பாட்டிருக்கா? மூனி, அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியுறியா? யார் பஸ்ஸை நிப்பாட்டினாங்க, யார் பஸ்ஸிலேருந்து இறங்கி பேண்டு வச்சது? நீ யார் மேலே சொல்லிகிட்டு இருக்க? ஆமாம், ஃபஸ்ட்டு எதுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க? நீங்கள் என்னங்க அவ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ரோசி, இவ தான் சொன்னா, நீ தான் பஸ்ஸை நிப்பாட்டினதுன்னு தான் என்கிட்டயும் சொன்னா. இல்லைம்மா, அது ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? ஊரே என்னை பார்த்து சிரிக்குது. போனது யார் மேலே சொல்லிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் எதுக்கு அவங்க கிட்டெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க? எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, வெளியே தலை காட்ட முடியல. எனக்கு பெரிய அவமானமே பண்ணிட்டா. நீ வா, நீங்கள் வாடி, நீங்கள் வா. அம்மா, அந்த ஆண்டிங்கெல்லாம் உன்னை வெறுப்பேற்றுக்கொசரம் சொல்லியிருக்காங்கம்மா. உன் பிள்ளை மோனி போய் அப்படியெல்லாம் சொல்லுவாள் உன் மேலே? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா? எந்திரிச்சு வாழ முதல்ல.
அம்மா நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு அடிச்சிடாத. அடிக்கிறதெல்லாம் இல்லை. சோனுவை கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலில் விட போகிறேன். என் புள்ள பெரிய புள்ள, தங்கமான புள்ள. நான் சொல்கிறத கேட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு எல்லாம் இருப்பா. சின்னவன்னு சொல்லி உன்னை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. நாளைக்கே எடுத்துகிட்டு போய் சோனுவை கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலில் விடுறவா. வேண்டாம்மா, ஹாஸ்டல் வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. நீ எல்லாம் ஹாஸ்டலில் போட்டால் தான் திருந்துவேன். ஃபஸ்ட்டு வெளியே வா, முதல்ல ஹாஸ்டலுக்கு போகணும்.